அனைவருக்கும் வணக்கம். உள்ளூர்ச்சுடர் சேனலில் நாம் காணும் தலைப்பு குழந்தை வரும் தரும் கோயில். மூலவர் அகத்தீஸ்வரர். தாயார் திருநாமம் சவுந்தரநாயகி. இந்த ஆலயம் சுமார் 700 முதல் 1500 ஆண்டுகள் பழமையானதாக கருதப்படுகிறது. அகஸ்திய முனிவர் இங்கு தவம் செய்து லிங்கத்தை பிரதிஷ்டை செய்ததாக சொல்லப்படுகிறது. கோயிலின் சிறப்புகள். இத்திருக்கோயில் சிறு குன்றின் மீது மிகவும் இதமான இயற்கை வளங்கள் சூழ்ந்த இடத்தில் உள்ளது. அகஸ்திய பெருமானுக்கு தாயார் ஸ்ரீதன சிருஷ்டி இரகசியத்தை சொன்ன அற்புதமான திருக்கோயிலாகும். இங்குள்ள அம்பாள் சன்னதியின் கோபுரத்தில் ஸ்ரீதன சக்கரம் இருப்பதாக கூறப்படுகிறது. இங்குள்ள தாயாரை சரணடைந்தால் தாய்மை பேறு நிச்சயம் கிடைக்கும். மேலும் கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான பிரச்சனைகளையும் தீர்க்கும் சக்தி வாய்ந்த திருக்கோயிலாகும். கோஷ்டத்தில் உள்ள ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி மிக அழகாக காட்சி தருகிறார். இவருக்கு எதிரே உள்ள தூணில்தான் ஸ்ரீ தாயுமான சுகசித்தர் உள்ளார். இவர் இந்த ஆலயத்தில் நெடுங்காலம் தவம் செய்துள்ளார். இவரின் சிறப்பு என்னவென்றால் இடுசுரை கர்ப்பம் என்ற தவ வலிமை கொண்டவர். இதன் மூலம் கர்ப்பம் தாங்க முடியாதவர்கள் கருச்சிதைவு ஆகுபவர்களது கருவினை தனது வயிற்றுக்கு மாற்றிக்கொண்டு சில நாட்கள் சென்றபின் மீண்டும் அந்த கருவினை உரிய தாயின் கர்ப்பத்திற்குள் குழந்தையாக மாற்றிவிடும் சக்தி கொண்டவர். சிம்பிளாக சொல்ல வேண்டுமென்றால் இவரை IVF சித்தர் எனலாம். இந்த அற்புத ஆற்றலையும் சக்தியும் கொண்டு பல்வேறு தாய்மார்களுக்கு தாய்மை பேறு கிடைக்க அருள் புரிந்துள்ளார். இங்கு சூரிய பகவானும் சந்திர பகவானும் தனித்தனி கருவறையில் ஒரே மண்டபத்தில் மிக அருகில் இருவரும் காட்சி தருகிறார்கள். ஜோதிட ரீதியாக 2ஆம் இடம், 5ஆம் இடம், 8ஆம் இடம் சுக்கிரனால் பாதிப்புக்கு உள்ளானவர்கள் முறையாகவும் ஆத்மார்த்தமாகவும் வந்து வழிபட்டால் நிச்சயம் நல்லதே நடக்கும். குழந்தை பேறு சத்தியமாக கிடைக்கும். மாதவிடாய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அனைத்தும் தீரும். மேலும் பொருளாதார சம்பந்தப்பட்ட அத்தனை பிரச்சனைகளையும் தீர்க்கும் மிகவும் சக்தி வாய்ந்த திருக்கோயிலாகும். இந்த பழமையான திருக்கோயில் திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் அமைந்துள்ளது. திருச்சி டு திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலையில் திருச்சியிலிருந்து சுமார் 37 கிலோமீட்டர் தொலைவிலும், மணப்பாறை பேருந்து நிலையத்திலிருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. அனைவரும் வந்து வழிபட்டு எல்லா வளங்களையும் பெற்றுச் செல்லுங்கள்.